ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம குளிர்ச்சியான வெயிலுக்கு குளிர்ச்சியான சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ 150 கிராம் பருப்பு எடுத்துக்கிறேன், ஒரு 4 பல் பூண்டு, 2 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றியே நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த சாம்பார் எப்படி தாளிக்கலான்ட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தாளில் வெங்காயம் வருவங்கள்ல, அதையும் நான் இந்த இதிலே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், நார்மல் வெங்காயம், அப்புறம் அந்த வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கிறேங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கு தான் வெங்காயம் தக்காளி வதக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா வதங்கினோடனே அந்த வெங்காயத்தாள் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு கட்டு எடுத்துருக்கேங்க வெங்காயத்தாள். போட்டு நல்லா வதக்கிடுங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இன்றைக்கி 1 ஸ்பூன் எடுக்கிறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு நான் பருப்புக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுருக்கேன்னு சொன்னாங்களே, அதை தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம நம்ம மிளகாத்தூள் போட்டு வதக்கக்கூடாது, அப்படியே தான் தண்ணி ஆட் பண்ணணும். நார்மல் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கு தான் நான் பருப்பில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்கன்னு. நம்ம மிளகா நெடி போகிறதுக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்புறமா திறந்துட்டு இந்த பருப்பை நம்ம கலந்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு கொட்டை புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி கொதித்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சுவையான வெங்காயத்தாள் சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.